ஜெய்பீம் அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸுங்கிற பெயரில் அரசு அதிகாரிகள் அத்துமீறுவதையும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களையும் அரசு நிர்வாகத்துக்கு கொண்டு போய் அதுக்கான தீர்வுகளை கொடுக்கணும், அல்லது அதுக்கு தீர்வுகளை காண்பதற்கு நாம் ஒரு வழியாக அமையணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்கனவே யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை தொடர்ச்சி பேசிகிட்டு இருந்தோம். தவிர்க்க முடியாமல் அந்த சேனல் முடக்கப்பட்டிருக்குது. அதனால் மெய்ப்பொருள் அப்படிங்கிற இந்த ஊடகத்தின் வழியாக மீண்டும் மக்களை நான் சந்திக்கிறேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் போய் சேரணும், எளிய மக்களுக்கும் போய் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரியான முழக்கங்களை முன்வைத்து எங்களை போன்று போராடுகிறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கணும். இது வருமானத்துக்காக வருமானம் ஈட்டுவதற்காக துவங்கப்படுற மீடியா இல்லை, அப்படி பேசக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை. உங்கள் ஆதரவு எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது நாங்கள் ஒரு செய்தியை, ஒரு முறைகேடை, ஒரு அவலத்தை, ஒரு அத்துமீறலை நாங்கள் சொல்லும்போது, அது நான் ஒரு முறை ஒரு இடத்துல சொல்லும்போது அது ஒரு 100 பேர்த்துக்கு கேட்டால் அந்த நிர்வாகம் உடனடியாக அதற்காக கொஞ்சம் செவிசாய்க்கணும். ஒரு 1000 பேர்த்துக்கு கேட்டால், 1,00,000 பேர்த்துக்கு கேட்டால் அது நடைபெறும். 100 பேர்த்துக்கு கேட்கும்போது ஒரு வேளை அவங்க மெத்தனமாக இருக்கலாம். ஆனால் 1000 பேர் 1,00,000 பேர் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். அப்போ அது பொதுமக்களுக்கான ஒரு தீர்வாக அது அமையும். அந்த வகையில் இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். கம் டு தி மேட்டர். இப்போ நான் ஓமலூர் ஒரு பொது பாதை விவகாரமாக தொடர்ந்து நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ அப்டேட்டில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓமலூரில் ஒரு பொது பாதையை ஆக்கிரமித்து அதை இல்லீகலாக அங்கே ஓமலூர் ஆதிதிராவிட நலத்துறையுடைய வருவாய் ஆய்வாளர் மீனாட்சி சுந்தரம் அவர் அவங்க அம்மா சுசீலா பெயரில் இல்லீகலாக ஒரு 8 சென்ட் நிலத்தை பெயரை உள்ளே சேர்த்துருக்காரு. அதுக்கான பத்திரம் ஆவணங்கள் எதுவுமே வாங்கினது, எழுதி கொடுத்தது அப்படி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. அப்படி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத நிலையிலும் ஆர்டிஓ பொன்மணிங்கிறவங்க அந்த நிலம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் அதை குறிப்பாக அந்த தீர்ப்பு படித்து பார்க்கும்போது, அந்த உத்தரவை படித்து பார்க்கும்போது பட்டா மற்றும் பத்திரம் அதன்படி மீனாட்சி சுந்தர சுசீலாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க அதை ஒரு வேளை சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, அல்லது பார்த்து படித்து தெரிஞ்சே ஒரு மோசடி கும்பலுக்கு ஆதரவாக போயிருப்பாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ரெண்டுமே தப்பு தான். அவங்க பொறுப்பில் அதை அவங்க பார்க்காம அலட்சிய போக்கில் அந்த கோப்பில் கையெழுத்து போட்டிருந்தாலும் அது தப்பு தான். பார்த்து தெரிஞ்சு தெளிவாக செஞ்சிருந்தாலும் கூட அது தவறு தான். அப்போ அந்த தவறை சுட்டி காட்டி நாங்கள் என்ன பண்ணாங்க, மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட போயிட்டு அந்த உத்தரவு கொடுத்து மனுதார கலைவாணி என்ன பண்ணுறாங்கனாக்கா அதன் மீது ஒரு மேல்முறையீட்டு மனுவாக கொடுத்து டிஆர்ஓ தலைமையில் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட 10வது மாதம் 2025 கொடுத்தது. அதன் பிறகு நான் அதன் மீது ஒரு கடிதம் கொடுத்து, ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்தேன். இது லாங் பெண்டிங் கேஸாக இருக்குது, சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லி. அதன் பிறகு நானும் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோன்ற காஜா மைதீன் இப்போ மண்டல துணை செயலாளர் நாங்கள் 2 பேரும் ஒரு முறை போய் திரும்ப காத்திருந்து அவரை சந்தித்து மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்ணணும். இறுதியாக இப்போது சேலம் மாநகரம் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பிரபாவளவன் அவரும் நானும் மனுதாரரோட மீண்டும் போயிட்டு மாவட்ட ஆட்சியர் பிருந்தா வருவாய் அலுவலர் இந்த 2 பேர்த்தையுமே மாவட்ட ஆட்சியர் கேபின்குள்ளேயே போய் நாங்கள் 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டே அதை பேசணும். ஏன்னா நாங்கள் டிஆர்ஓ தான் பார்க்க போனோம். அவர் பார்க்க முடியல, அவர் கேபின்லேயே இருக்கிற ரொம்ப நேரங்கிறதுனால நாங்கள் சரி மாவட்ட ஆட்சியரை பார்த்துருவோம், அங்கேயே பேசுவோம், 2 பேர் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் நேராக பேசிட்டோம். பேசி மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னதுமா இது இந்த மாதிரி மேல்முறையீட்டு மனு தொடர்ந்து இது ஒரு 4 மாதம் ஆகிடுச்சின்னு ஒன்று ஓகே இமீடியட்டாக அதை விசாரணை போட சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. அதன் பிறகு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணதில் இப்போ வருகிற இந்த இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி டிஆர்ஓ தலைமையில் போத் பார்ட்டி இன்கொயரி கண்டக்ட் பண்ணுறதா எனக்கு டிஆர்ஓவுடைய பேசி வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. பட் இது வரைக்கும் மனுதாரருக்கு அது சம்மந்தமாக எந்த கடிதமும் சேரலை. இன்னும் 2 நாட்கள் இருக்குது, காத்திருந்து பார்ப்போம். அப்போ அது நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி 2 ஆண்டுகளாக அந்த மீனாட்சி சுந்தரம் 2020 என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, 20க்கு முன்னே அவங்க நிலம் பட்டா இதெல்லாம் எப்படி இருந்தது, 20க்கு பின்னாடி கொரோனா டைமில் அவங்க என்ன பண்ணாங்க, கொரோனா சமயத்தில் அரசாங்கமே செயல்படலை, பொதுமக்களால் இயங்க முடியல, ஒட்டுமொத்த இந்தியாவும் முடங்கி கிடந்த ஒரு சமயம் 2020 கொரோனா சமயம். அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி ஓமலூர் வட்டாட்சியர் அவங்களுடைய டீம், அந்த நில அளவை பிரிவு, அப்புறம் மீனாட்சி சுந்தரம், அது ஆதிதிராவிட துறையில் பணி செய்யக்கூடிய மீனாட்சி சுந்தரம் ரெகுலர் ஆஃபீஸில் உள்ளே கரெக்ஷன்லாம் பண்ணி அவங்க அம்மா பேருக்கு ஒரு பட்டாவை வாங்கி கொடுத்துக்கிறாரு. இவ்வளோ
அரசு பணிகளை செஞ்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு நிலத்தை வாங்கி அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அல்லது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 1982 போலியான வருவாய் ஆவணங்களை பராமரிச்சுட்டு வராங்க. அது இன்னொருடைய சொத்து. அந்த சொத்தை நாம் எதுக்காக சொந்தம் கொண்டாடணும்? அதுலேயும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொது பாதையாச்சு. 8 சென்ட் நிலத்துக்கான பத்திரம் கூட நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாத அவர் ஆசிரியராக பணி செஞ்சாங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க. அவர்கிட்ட படித்த மாணவர்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன அவர் கற்பிச்சிருப்பாருன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா இவர் ஒரு ஆசிரியராக இருந்து இவரே ஒரு முறைகேட்டை செய்கிறாரு, மற்றவங்க நலத்துக்கு ஆசைப்படுறாரு, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறாரு, பொதுமக்கள் சொத்தை ஆட்டையை போடுறாரு, போலி ஆவணங்கள் உருவாக்கி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி போனாலும் கூட, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் கூட, நாம் யாரும் இல்லைனாலும் கூட நீங்கள் உங்ககிட்ட அந்த 8 சென்ட்டுக்கான பத்திரம் இல்லை. இப்போ நாங்கள் ஆணித்தரமாக என்ன மாவட்ட ஆட்சியர் வெந்தாதேவி அவர்கிட்ட என்ன நாங்கள் கோரிக்கை வைக்க முடியுது? பத்திரப்படி பட்டாப்படி அது சுசீலாவுக்கு சொந்தமான 71 சென்ட் நிலமும் அவங்க தான் சொந்தம். அவங்களுக்கு அந்த 65 சென்ட் கிடையாது, 63 சென்ட் ப்ளஸ் இது ஒரு 8 சென்ட், இந்த 71 சென்ட் அவங்க தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 63 சென்ட்டுக்கான பட்டா அவங்ககிட்ட இருக்குது, பத்திரமும் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அந்த சொத்தும் இந்த 12 சென்ட் 8 சென்ட் எல்லாமே ஒரே ஒருத்தண்ட வாங்கினதுங்கிறதுனால பரவாயில்ல. ரெண்டு பேரும் வேறு ஆள்கிட்ட வாங்கியிருந்தாக்கா இன்னும் இந்த சுசீலா மீனா சுந்தரத்துக்கு ரொம்ப சௌரியமாக போயிருந்திருக்கும். பட் எப்படி அது என்னதான் நீங்கள் 100 முறை 1000 சொன்னாலும் பொய் தான். ஒரே முறை ஓங்கி ஒழித்தாலும் உண்மைதான். அதனால் இந்த 6ஆம் தேதி நடக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலான அந்த இருதரப்பு விசாரணையில் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா 2 தரப்பு ஆவணங்களையும் கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் எங்கள் தரப்பில் 8 சென்ட்டுக்கான பொதுப்பாதைக்கான பதிவு பெற்ற ஆவணம் பத்திரம் இங்கே இருக்குது. அப்போ இந்த விசாரணையில் இது ஆர்டிஓ பொன்மணி இந்த பத்திரத்தை கேட்டு வாங்கி படித்து பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நேர்மையாக அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்படி ஒரு மோசடி கும்பலுக்கு துணை போனங்கிற பேர் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று தான். எதுக்காக அவங்க ஒரு ஆரை கேடலில் இருக்கிற ஒருத்தரை இந்த ஆர்டிஓ பொன்மணி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னே வீர் பிரதாப் சிங்னு ஒரு ஆர்டிஓ இருந்தார், அதுக்கு முன்னே யாருன்னு தெரியல. பட் இது வரைக்கும் ஒரு 3 ஆர்டிஓக்களுக்கு மேலே தனிகாசனம்னு ஒரு ஆர்டிஓ இருந்தார். அவரும் ஒரு சாதி வெறியோட ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசி அவரும் வழக்கு வாங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறார் நீதிமன்றத்தில். இந்த இவ்வளோ தூரம் மல்லு கட்டுறது ஆரை மீனா சுந்தரத்துக்காக எதற்காக மல்லு கட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த 6ஆம் தேதி விசாரணை நடைபெறாத பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வடக்கு மாநகர மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்டம் 2 பேரும் 2 மாவட்டங்களும் இணைந்து ஒரு பெருந்திரளான மக்களை அணிதிரட்டி ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை செய்வதாக பேசி திட்டமிட்டிருக்கிறோம். இது 6ஆம் தேதி டிஆர்ஓ விசாரணையின் முடிவை பொறுத்து அமையும். இந்த வழக்கில் ஆவணங்கள் அடிப்படையில் உண்மைத்தன்மை அடிப்படையில் இவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு காலம் செயல்படாது என்று நாங்கள் நம்புகிறோம், செயல்படக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுவோம். அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்கள் நடக்கக்கூடிய முறைகேடுகளில் நாம் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கிறோம், அதில் என்ன நடந்துச்சு, தகவலை எப்படி பெற முடியாமல் போணுச்சு, அதுக்கப்புறம் தகவல் ஆணையம் என்ன உத்தரவு போட்டுச்சு, சேலத்தக்கூடிய ஒரு முக்கியமான சங்கம் அந்த சங்கத்தில் எத்தனை முறையற்ற பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை வருஷமாக முறையான பணியாளர்களை வஞ்சித்து வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிங்கிற எல்லா தகவலையும் பட்டியலோடு வெளியிட்டு சேலம் சரக கூட்டுறவு சங்கங்களில் துணை பதிவாளர் தற்போது பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு சரவணன் நினைக்கிறேன், அவர்களை நாங்கள் சந்தித்தது. அவர் என்ன மாதிரியெல்லாம் இதில் மிக நேர்மையாக நேர்த்தியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களை எல்லாம் அவங்க எந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க, வாக்களித்து அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய நீதி பெறக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குது, இது போன்ற அரசு அதிகாரிகள் சரவணன் டிஆர் சரவணன் போன்ற அதிகாரிகள்லாம் கூட்டுறவு சங்கங்கள் சேலம் சரகத்தில் என்ன மாதிரி வேலையை பார்த்துருக்கிறாங்க, அரசு சம்பளத்தை வாங்கக்கூடியவர்கள் அரசுக்கு உண்மையாக இருக்கிறார்களா, அரசை உருவாக்கின ஓட்டு போட்டு உருவாக்கின மக்களுக்கு உண்மையாக இருக்கிறார்களா, சமூகத்தில் இதையெல்லாம் கேள்வி இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்களை எந்த மாதிரியான இவங்க அணுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இதில் இந்த கூட்டுறவு சங்கங்களில் நீண்ட நாட்களாக சேல்ஸ்மேனாக வேலை செய்யக்கூடியவங்க 3 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க பதவி உயர்வு பணிவு படிப்படியில் பெற்றிருக்க வேண்டியது, அப்படி தகுதி இருந்தும் அவங்க பெறாத இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும்
எங்களை நீங்கள் அணுகுங்க, உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். இந்த சேலம் சங்கம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய முறையற்ற பணியாளர்களின் பட்டியல் டாக்குமெண்ட்டாக எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் உங்களுக்கான நீதி என்பது 100% மேல் உறுதியாகும். நீங்கள் அந்த சங்கத்துக்கு அடிபணியாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் உங்களுடைய அந்த பணி மூப்பை யாருக்கும் சமரசம் செய்து விற்று காசாக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சுயமரியாதை இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னாக்கா அவசியம் நீங்கள் எங்களை அணுகுங்க. உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம். தொடர்ந்து உங்களோட களத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஜெய் பீம்.